மலருக்கோ மலர் கண்காட்சிக்கோ எதிரானவர்கள் அல்ல நாம். ஆனால் உதகையில் மலர் கண்காட்சி இனி தொடரணுமான்றதான் கேள்வி எழுறோம். அந்த கேள்விக்கு அடிப்படையான காரணம், பிரிட்டிஷ் காலத்தில் இந்த மலர் கண்காட்சி தொடங்கப்படுவதற்கு 2 காரணங்கள். ஒன்று அன்றைய பிரிட்டிஷ் மரபு அவங்களுடையது, மலர்களை காட்சிப்படுத்தி காண்பது என்பது. இந்த உதகை மலர் கண்காட்சி என்பது 100 ஆண்டுகளை கடந்து லண்டன், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் இருக்கக்கூடிய 3 மலர் கண்காட்சிகளுக்கு அடுத்து நடத்தப்படும் கண்காட்சிகளுக்கு அடுத்து பழமையானதாக ஊட்டி மலர் கண்காட்சி இருக்கிறது. காரணம், இங்கே குடியேறியவர்கள் தங்கள் ஊரின் ஒரு பண்பாட்டை இங்கு கொண்டு வர நினைத்தார்கள். அவர்களுடைய இன்னொரு நோக்கம் இந்த மலர் கண்காட்சி மூலமாக ஊட்டிக்கு நிறைய பேரை கவர்ந்திழுப்பது, சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுப்பது. இது 2 தான் அதற்கு அடிப்படையான காரணம். ஆனால் அந்த 2 காரணங்களும் இப்போது தேவையில்லை என்பதை உணர்கிறோம். முதலில், ஊட்டிக்கு ஒரே நாளில் இவ்வளவு கூட்டம் சேர்க்க வேண்டுமா என்ற கேள்விதான் பெரிய அளவில் எழுகிறது. மலை என்பது ஃப்ரஜைல் இக்கோசிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எளிதில் உடையக்கூடியது, உடைந்தால் சரி செய்ய முடியாத ஒரு மென்மையான நுட்பமான இயற்கை அமைப்பு. அந்த மலைகளுக்கு என்று ஒரு தாங்குதிறன் உண்டு. அந்த தாங்குதிறனை தாண்டி இப்போது கூட்டம் குவிகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மலர் கண்காட்சிக்கு ஏறக்குறைய 2 லட்சம் பேர் அந்த சில நாட்களில் வந்து போகிறார்கள். பல ஆயிரம் கார்கள் வருகின்றன. இதனால் அந்த நகரம் மூச்சு திணறுகிறது. இவ்வளோ பேரை தாங்குகிற சக்தி அந்த மலைக்கு கிடையாது. அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் அவதியுறுகிறார்கள். உள்ளூர் மக்கள் தங்கள் அவசிய தேவைக்கு கூட அந்த இடத்தை விட்டு போக முடியாமல் தவிக்கிறார்கள். கூட்டம் சேர்க்கிற சுற்றுலா மலைப்பகுதிகளுக்கு ஆபத்தானது. அதனுடைய தாங்குதிறனுக்கு ஏற்றவாறு ஆண்டு முழுவதும் அளவான கூட்டம் வருவது தான் அந்த மலையை காப்பாற்றும். நான் இன்றைக்கி பார்க்குற என்னுடைய மலையை என் பேர குழந்தைகளும் பார்ப்பதற்கு மிச்சம் வைக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டோடு இந்த மலைக்கு வருகை புரிய வேண்டும். அதுதான் இந்த மலைக்கு தேவை. ஒரே நாளில் பல லட்சம் பேர் கூடுகிற இந்த மலை விழாக்கள் நமக்கு வேண்டாம். இரண்டாவதாக, அங்கு மலர்கள் வேணும்னா இது பிரிட்டிஷ் மரபில் அந்த ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. அதில் 100 ஆண்டுகளை கடந்த மரங்கள்னு பட்டியல் இருக்காங்க. அத்தனை மரங்களும் பிரிட்டிஷ்காரர்கள் அவங்க நாட்டு மரங்களை கொண்டு வந்து நட்டு வச்சாங்க. அந்த மரம் தான் இருக்குது. இரண்டாவதாக, மலர் கண்காட்சி போன்றவையெல்லாம் நமது பண்பாட்டு மரபுகளோடு சேர்ந்து பார்க்கணும். நமது மண்ணின் மலர்களை காட்சிப்படுத்தணும். எங்கோ விளைகிற மலர்களை இங்கு காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது 2மே முரணாக இருக்கிறது. ஆகவே இவ்வளவு இயற்கைக்கு இவ்வளவு சேதப்படுத்தி இயற்கை மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு பதிலாக இந்த மலர் கண்காட்சி, கூட்டம் சேர்க்கிற மலர் கண்காட்சியை ஆண்டு முழுவதும் நம் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் நடத்தலாம். ஆகவே தொடங்கப்பட்ட காலத்தினுடைய நோக்கம் வேறு, இப்போது தேவை வேறு. ஆகவே தான் இவற்றை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.